இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் ஜெய்பாபா கடைப்பிரியர் பேசுகிறேன். நம்ம படிக்கிறது கேபியினுடைய உமநட்சத்திர ஜோதிடத்தினுடைய அடுத்த பரிணாமம் கே எஸ்ட்ராலஜி. அதை படிக்கணும் அப்படின்னா நட்சத்திரத்தை ஆழமாக படிக்கணும். நட்சத்திரத்தை பிரித்து பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த ராசி கட்டத்தில் பார்க்குறோம் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த சந்திரனை 3 சந்திரன் ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். 3 சந்திரன் இருக்கு. ஒன்று நம்ம பிறக்கும்போது எந்த ராசியில எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அது பிறப்பு சந்திரன். ரெண்டாவது, அந்த பிறக்கும்போது இருந்த சந்திரன் அப்படியே இருக்கிறது இல்லை, அது பயணிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த பயணிக்கிற சந்திரன் தசாச்சந்திரன். அது தசாச்சந்திரன். அந்த சந்திரன் பயணிக்கிறதுனால தான் நமக்கு திசையாக வருகிறது. அதுக்கு பேர் தசாச்சந்திரன். ஒவ்வொரு நாளும் ஒரு சந்திரன். இப்ப டெய்லி சந்திரன், தினச்சந்திரன், 3 விதமான சந்திரன் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த தசாச்சந்திரனை பத்தி பார்க்க போறோம். நீங்க ஜாதகத்துல பார்த்த உடனே சந்திரன் இருப்பு தசை, கர்ப்பசெல் போக இருப்பு அப்படின்னு இருக்கும். அந்த இருப்பு சந்திரன் இருப்பு தசா அப்படின்னு போட்டுப்பாங்க, திசை அப்படின்னு போட்டுப்பாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்னா, அவர் பிறக்கும்போது அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்காரு, அதுதான் அவருடைய இருப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த சந்திரன் இந்த 12 ராசி கட்டத்திலே சந்திரன் பயணிக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிற போது, சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கிற போது அது தசையாக இருக்கிறது. அதுக்கு தசாச்சந்திரன். பிறந்த போது இருக்கிற பர்த் மூன், தசா மூன், கோச்சார மூன், அதாவது டெய்லி சந்திரன். 3 சந்திரன். இப்ப மொத்தம் சந்திரன், இந்த தசா சந்திரன் மேச ராசிக்குள்ள இருக்காரு அப்படின்னா அது 28 வருஷம் 6 மாசம் மேசராசிக்குள்ள சந்திரன் பயணிப்பார். அஸ்வினி நட்சத்திரத்துல 7 வருஷம், பரணி நட்சத்திரத்துல 20 வருஷம், கிருத்திகை நட்சத்திரத்துல 1 வருஷம் 6 மாசம். ஏன்னா அங்க ஒரு பாதம் தான் இருக்கு. ஆக மொத்தம் 28 வருஷம் மேசராசியில அந்த சந்திரன் பயணிக்கிற காலங்கள், தசா சந்திரன் பயணிக்கிற காலம். அப்படியே வர்றார், ரிஷபராசிக்கு வர்றார். அங்க கிருத்திகை 4 வருஷம் 6 மாசம், ரோகிணி 10 வருஷம், மிருகசீரிஷம் 3 வருஷம் 6 மாசம். மொத்தம் 18 வருஷம் இந்த கிருத்திகை ராசிக்குள்ள சந்திரன் பயணிக்கிறது. 18 வருஷம். அதுக்கடுத்து மிதுன ராசிக்கு போறாரு. அப்ப மிருகசீரி நட்சத்திரம் 3 வருஷம் 6 மாசம், திருவாதிரை 18 வருஷம், புனர்பூசம்ங்கிறது குரு. அது எத்தனை வருஷம்? அதனுடைய தசை 16 வருஷம். அப்ப இங்க 12 வருஷம். ஆக மொத்தம் கூட்டினோம்னா 33 வருஷம் 6 மாசம். அடுத்து கடகத்துக்கு போறாரு. கடகத்துல போய் புனர்பூசம் சந்திரன் போறாரு, குருதசை. அப்ப குருதசையில போகும்போது நாலு வருஷம், புனர்பூசத்துல 4 வருஷம், பூசத்துல 19 வருஷம், ஆயிலியத்துல 17 வருஷம், மொத்தம் 40 வருஷம் இருக்கார். இப்ப 28 வருஷம், 18 வருஷம், 33 வருஷம், 40 வருஷத்தை கூட்டினா 120 வருஷம் முதல் பாரியாயத்துல. அப்போ 120 வருஷம் இந்த
இந்த 4 ராசி கட்டத்தை கடப்பதற்கு 120 வருஷத்தை எடுத்துக்கிறார். ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா அந்த சந்திரன் 4 ராசிக்குள்ளதான் பயணிக்கிறார். இதை நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரிதான் இங்க சிம்மத்துக்குள்ள வந்துடுறார். சிம்மத்துக்குள்ள வந்தா 28 வருஷம் தான். எப்படி? மகத்துக்கு 7 வருஷம், பூரத்துக்கு 20 வருஷம், உத்திரத்துக்கு 1 வருஷம் 6 மாசம், அப்படி 28 வருஷம் 28 வருஷம் இந்த சிம்மத்தில் பயணிக்கிறார். அதுக்கடுத்து கன்னிக்கு வர்றாரு. உத்திரத்துக்கு 4 வருஷம் 6 மாசம், அதுக்கடுத்து அஸ்தத்துக்கு 10 வருஷம், அடுத்து கிருத்திகைக்கு 3 வருஷம் 3.5 வருஷம், ஆக மொத்தம் 2ஐ கூட்டினோம்னா 18 வருஷம், 3ஐ கூட்டினோம்னா 18 வருஷம். அடுத்து துளாராசிக்கு வர்றார். சித்திரைக்கு 3.5 வருஷம், சுவாதிக்கு 18 வருஷம், விசாகத்துக்கு 12 வருஷம், ஆக மொத்தத்தை ஊரை கூட்டினோம்னா 33 வருஷம் 6 மாசம். அதுக்கடுத்து விசாகத்துக்கு 4 வருஷம், அனுசத்துக்கு 10 வருஷம், கேட்டைக்கு 17 வருஷம், மொத்த கூட்டினா 40 வருஷம். அதே மாதிரிதான் தனுசுக்கு போறார் சந்திரன். அங்க மூல நட்சத்திரத்தில் 7 வருஷம் இருப்பார். அதனாலதான் கேது திசை மூலக்கேது திசை. அப்ப அங்க 7 வருஷம், பூராடம் 20 வருஷம், உத்திராடம் 1 வருஷம் 6 மாசம், மொத்த கூட்டினா 28 வருஷம். அதுக்கடுத்து உத்திராடம் 4.5 வருஷம், அடுத்து திருவோணம் 10 வருஷம், அவிட்டம் 3.5 வருஷம், இது மொத்தம் கூட்டினோம்னா 18 வருஷம். அடுத்து கும்பத்துக்கு போறாரு. அவிட்டம் 3.5 வருஷம், சதயம் 18 வருஷம், பூரட்டாதி 12 வருஷம், இதெல்லாம் கூட்டினோம்னா 33.5 வருஷம். அடுத்து மீன ராசிக்குள்ள பூரட்டாதி 12 வருஷம், உத்திரட்டாதி 19 வருஷம், ரேவதிக்கு 17 வருஷம், மொத்த கூட்டினோம்னா 40 வருஷம். இப்ப எந்த இடத்தில் சந்திரன் பயணிக்கிறாரோ அது தசா சந்திரன். இப்படி 12 ராசிகளிலும் சந்திரன் பயணிக்கும் போது சந்திரன் நிலையில்லாத கொடுப்பினையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் தசா சந்திரன். இப்ப தசா சந்திரனை பத்தி நம்ம நல்லா சொல்லிட்டோம். சந்திரன் எப்போதுமே இந்த ராசிக்குள் பயணிக்கும் போது அந்த வருஷத்துக்கு அடிப்படையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு தசை நடத்தும் போது இந்த சந்திரன் எங்க பயணிக்கிறாருன்னு சொல்றோம். இங்க நல்லா பார்க்கணும். இப்ப ஒருத்தருக்கு கேது திசை நடக்குது. கேது திசை என்றால் அந்த கேது அப்படின்னா அது அஸ்வினி திசை, அஸ்வினி கேது திசை. இப்ப அஸ்வினி கேது திசையில 9 புத்தி இருக்கு. அஸ்வினி கேது திசையில 9 புத்தி இருக்கு. பரணி சுக்கிர திசையில 9 புத்தி இருக்கு. கிருத்திகை திசையில அதாவது சூரிய திசையில 9 புத்தி இருக்கு. இப்படி புத்திகளையும் பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குள்ளையும் 9 நட்சத்திரங்கள் உள்ளன. 9 நட்சத்திரங்கள். அந்த 9 நட்சத்திரங்கள் தான் உபநட்சத்திரங்கள். நட்சத்திரம் அது உபநட்சத்திரம். அப்படி பேரை பிரிச்சுக்கங்க நீங்க. நட்சத்திரம் அந்த 9 ஒரு நட்சத்திரத்துக்குள் 9 உபநட்சத்திரங்கள் உள்ளன, உப பிரிவுகள் உள்ளன. இப்ப அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினிக்குள்ள அஸ்வினி பரணி, அஸ்வினி கிருத்திகை, அஸ்வினி ரோகிணி, அஸ்வினி மிருகசீரிஷம், அஸ்வினி திருவாதிரை, அஸ்வினி புனர்பூசம், அஸ்வினி பூசம், அஸ்வினி ஆயில்யம். இப்படி 9 உபநட்சத்திரங்கள் உள்ளன. இது இப்படி சொல்லுவோமே, நட்சத்திரம் என்பது தசை. கேது திசையில் 9 புத்திகள் உள்ளன. கேது சுக்கிரன், கேது சூரியன், கேது சந்திரன், கேது செவ்வாய், கேது ராகு, கேது குரு, கேது சனி, கேது புதன், இப்படி பிரிக்கலாம்.
இதைத்தான் நீங்க பிரிச்சு சொல்லணும். அப்ப இதை இப்படி பிரிச்சு பார்க்கணும். முதல் நட்சத்திரங்களை பிரித்து எடுக்க வேண்டும். அப்ப நட்சத்திரம் என்பதுதான் தசை, உபநட்சத்திரம் என்பதுதான் புத்தி, உபநட்சத்திரம் என்பது அந்தரம். அப்ப தசா புத்தி அந்திரம் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்படி இந்த 12 ராசி கட்டத்திலும் சந்திரன் பயணிக்கிறார். இப்ப கோச்சார சந்திரன் ஒரு பாக்குறோம். இன்னைக்கு கோச்சாரத்துல சந்திரன் எந்த நட்சத்திரத்தை போறாருன்னு பாக்குறோம்னா, அவர் எந்த நட்சத்திரத்தில் செல்கிறாரோ அது தசை, அவர் எந்த உபபிரிவில் இருக்கிறாரோ அது புத்தி, புத்தியின் உபபிரிவில் அந்தரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி பிரிச்சு பார்த்து நட்சத்திரத்தை பிரிக்க தெரிந்து கொண்டோமையானால் பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ஜாதகத்திலும் 3 சந்திரன்கள் இருக்கிறார்கள். சந்திரன் மட்டும் பிறக்கும் போது இருக்கிற சந்திரன் அங்கேயே இருப்பதில்லை. இதை நீங்க பிடிச்சுக்கணும். நாங்க பிறப்பு சந்திரனையே பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. தசா சந்திரன். இப்ப நான் பிறக்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தேன். என் சந்திரன் அஸ்த சந்திரன். அஸ்த சந்திரன் எங்க இருப்பாரு? கன்னி ராசியில். கன்னி ராசியில நான் பிறக்கும்போது இருப்பு எவ்வளவு கட்டி பிறந்திருக்கேன்? 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் அப்படின்னு சொல்றேன். அப்ப 2 வருஷம் 18 நாள் அப்படின்னு. அப்ப 2 வருஷம் 11 மாசம் 28 நாள். 2 வருஷம் 2 வருஷமும் 11 மாசம் 28 நாள்னா அப்ப 3 வருஷம் ஆயிடுது இல்லையா? அப்ப சந்திரனுடைய தசா பீரியட் எவ்வளவு அப்படின்னா 10 வருஷம். 10 வருஷம்னா 4 பிரிச்சோம்னா 2.5 வருஷம். அப்ப 2.5 வருஷம்ங்கிறது ஒரு பாதம். அப்ப 2.5 வருஷம் ஒரு பாதம்னா நான் இருப்பு எவ்வளவு கட்டி பிறந்திருக்கேன்? 2 வருஷம் 11 மாசம் 28 நாள். அப்ப நான் 3வது பாதத்தில் தான் இருக்கிறேன், 4வது பாதத்துக்கு போகவில்லை. அப்ப 3வது பாதத்தில் கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும் போது பிறந்திருக்கேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நான் பிறக்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் பிறந்து விட்டேன். அப்ப 4வது பாதத்துக்கு போவேன் 2.5 வருஷம். அந்த 4வது பாதத்துல 2.5 வருஷம். 2.5 வருஷத்துக்கு அடுத்து எதுக்கு போயிடுவேன்? சித்திரைக்கு போயிருவேன். சித்திரையில் போகும்போது அங்க சித்திரையில அந்த கன்னி ராசிக்குள்ள 3.5 வருஷம் தான் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பேன் நம்ம இருக்கும்போது. அப்ப அந்த 3.5 வருஷம் தான். 3.5 வருஷத்துக்கு அடுத்து துலா ராசிக்கு 3.5 வருஷம் போய்விடும். எப்படி பாருங்க, இப்படி நம்ம பார்க்கணும். இது ஆழமான விஷயங்கள் அல்ல, அறிவான விஷயங்கள். அப்ப சந்திரனை பொறுத்தவரையில எல்லா மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஜோதிடர்கள் அல்ல ஜோதிடத்துக்கு பலன் பார்க்கிறவங்க, என்னுடைய பிறப்பு சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், அதுக்கு பலன் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா என்னுடைய பிறப்பு சந்திரன் இப்ப எனக்கு சனி திசையில நடந்துட்டு இருக்கு. எனக்கு சனி திசை நடந்துட்டு இருந்தால் என் சந்திரன் எங்கே பயணிக்கிறார் இடத்துல வந்துடும். சனி திசைன்னா அஸ்த நட்சத்திரத்திலிருந்து தொடங்கி சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், விருச்ச ராசியில் சந்திரன் பயணிக்கிறார். இப்பதானே வந்துட்டோம் விருச்சகத்துல சந்திரன். அப்ப என்னுடைய பிறப்பு சந்திரன் தசா சந்திரன். பிறப்பு சந்திரன் கன்னியில் இருந்தார், தசா சந்திரன் விருச்ச ராசியில் இருக்கிறார். தசா சந்திரன் அப்ப திசையில் சந்திரனாக இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, எனக்கு தசா சந்திரன் அனுஷம். இப்ப நான் சனி திசையில குரு புத்தி பன்னெண்டு, சனி திசையில குரு புத்தி. அப்ப குரு புத்தி அப்படின்னு சொன்னோம்னா அந்த அனுசத்திலிருந்து 9 உட்பிரிவுகளை பார்க்க வேண்டும். அனுசத்திலிருந்து 9 உட்பிரிவு.
அனுசம் அனுசம். அனுசத்துக்கு அடுத்து அனுசம் கேட்டை. அப்ப அனுசம் அனுசம் மூலம், அனுசம் பூராடம், அனுசம் உத்திராடம், அனுசம் திருவோணம், அனுசம் அவிட்டம், அனுசம் சதயம், அனுசம் பூரட்டாதி. அப்ப பூரட்டாதியினுடைய புத்தியில், பூரட்டாதியின் புத்தியில் இப்ப எனக்கு நடந்துட்டு சந்திரன் இருக்கார். அப்ப எனக்கு சந்திரன் அப்ப வந்து என்னவா இருக்காரு பாருங்க, தசா சந்திரன் இங்க இருக்காரு, புத்தி சந்திரன் எங்க இருக்காரு, புத்தி சந்திரன் கும்பத்துல போய் பூரட்டாதியில இருக்கிறார். அப்ப பூரட்டாதி தான் எனக்கு புத்தி சந்திரனாக இருக்கிறார். பாத்தீங்களா, புத்தி சந்திரன். இப்ப அந்த புத்தி சந்திரனுக்கு அடுத்து இப்ப உதாரணமா புத்தி சந்திரன்ல இந்த புத்தியை 9 பிரிவாக பிரிக்கிறோம். பூரட்டாதி 9 பிரிவாக பிரிச்சோம்னா அங்கிருந்து பயணிக்கிறார். பூரட்டாதி 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 அடுத்து பூரட்டாதிக்கு அடுத்து என்ன வருவாங்க, உத்திரட்டாதி. பூரட்டாதியில் உத்திரட்டாதி, பூரட்டாதியில் ரேவதி, பூரட்டாதியில் அஸ்வினி, பூரட்டாதியில் பரணி, பூரட்டாதியில் கிருத்திகை, கிருத்திகைக்கு அடுத்து என்ன வரும், பூரட்டாதியில் ரோகிணி, பூரட்டாதியில் இந்த மாதிரி அதுல 9. புரியுதா? அப்ப பூரட்டாதி அப்படி போகும்போது அங்க திருவாதிரை வரைக்கும் இந்த என்ன தசா புத்தி அந்தரம் போகும். இப்படி பிரிச்சு சொல்றோம், தெளிவாக சொல்லுவோம். அப்ப எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு வேலை செய்கிறது. எல்லா நட்சத்திரத்திலையும் இது பயணித்து பலனை தருகிறது. தசா புத்தி அந்தரம். சூட்சமத்தை பார்க்கணும். சூட்சமத்தை பார்த்தோம்னா அதுல இருந்து உட்பிரிவு போகிறது. கோச்சாரத்துக்கு போயிட்டோம்னா அப்படி பார்க்கிறோம். அப்ப 3 சந்திரங்கள் சந்திரன் நமக்கு ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கும் என்பதை அருமை ஜோதிட அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கேயினுடைய அடித்தளமான விஷயம் அப்படிங்கிறத சொல்றேன். நண்பர்களே, மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க